கிரீன் கேண்டில் வந்தா பை பண்ணும், ரெட் கேண்டில் வந்தா செல் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க ட்ரேடிங்ல பெரிய தப்பு பண்றீங்க. ஒவ்வொரு கேண்டில் பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு. ஒவ்வொரு கேண்டிலும் மார்க்கெட்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நம்ம கிட்ட சொல்லும். இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு கேண்டிலும் நம்ம கிட்ட பேச ட்ரை பண்ணும். அதை புரிஞ்சவன் தான் ரியல் ட்ரேடர் ஆக முடியும். இந்த வீடியோல நான் உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக் பத்தி கிறிஸ்டல் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த வீடியோ பார்த்த அப்புறம் you will never look at the chart the same way again. So don't skip even a single part. ஒரு காப்பி பென் எடுத்து வச்சு each and everything நோட்ஸ் எடுத்துக்கோங்க. So let's begin. Welcome to the Zen Trade. I am Sagar. I am a full-time trader. நான் past 2 years கிரிப்டோ அண்ட் ஃபாரெக்ஸ்ல ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ட்ரேடிங்ல நிறைய டைப் ஆஃப் சார்ட் இருக்கு. நீங்க இந்த ஸ்கிரீன்ல இந்த இடத்துல நான் வந்து ட்ரேடிங் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் ட்ரேடிங்ல சார்ட் எல்லாமே அனலைஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கேண்டில் சிம்பிள் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கே நிறைய டைப் ஆஃப் சார்ட் தெரியும். பார் சார்ட் இருக்கும், ஹாலோ கேண்டில் இருக்கும், வால்யூம் கேண்டில், லைன் சார்ட் இருக்கும், ஹெக்னாசி இருக்கும். ஸோ இதெல்லாமே எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சார்ட்லயே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சார்ட். லைக் இப்போ உங்களுக்கு பார் கேண்டில் எடுத்தோம்னா உங்களுக்கு அந்த சார்ட்டே டிஃப்ரெண்டா தெரியும். சேம் கோஸ் டு நம்ம வந்து ஒரு லைன் சார்ட் எடுத்தோம்னா எல்லாமே லைனா இருக்கும். தென் ஒரு ஹெக்னாசி எடுத்தோம்னா எல்லாமே லைக் ஃபுல்லா கம்ப்ளீட் கிரீன், கம்ப்ளீட் ரெட் அந்த மாதிரி இருக்கும். ஒரு பிரைஸ் ஆக்ஷன் ரீட் பண்றதுக்கு எஃபெக்டிவான சார்ட்னா அது கேண்டில் ஸ்டிக் சார்ட் தான். உங்களுக்கு வேற ஏதாவது சார்ட் ஓப்பன்ல இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணி கேண்டில்ஸ்க்கு மாத்தி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம ஒரு கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறது தெரியறதுக்கு முன்னாடி வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் தெரிஞ்சுக்கலாம். ட்ரேடிங்ல மொத்தமா பாத்தீங்கன்னா 4 டைப் இருக்கு. ஒன்னு ஸ்கேல்பிங், இன்ட்ராடே, ஸ்விங், இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதெல்லாமே என்னன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்கேல்பிங்னா நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுத்தோம்னா வித்தின் 5 to 10 minutes வித் ஷார்ட் டைம் ஆஃப் பீரியட்ல ட்ரேட் என்டர் பண்ணுவோம், எக்ஸிட் பண்ணிடுவோம். இது வந்து ஸ்கேல்பிங் சொல்லுவோம். தென் வில் கோ டு இன்ட்ராடே. இன்ட்ராடேனா எப்படின்னா ஒரு இந்தியன் ஸ்டாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மார்னிங் 9:15 இருந்து ஈவினிங் 3:30 வரைக்கும் ஓப்பன் ஆகும். ஸோ ஒரு ட்ரேடர் வந்து ஒரு மார்னிங் 9:15 10 ஒரு என்ட்ரி எடுத்து ஈவினிங் 3:30 அந்த மாதிரி எல்லாம் அவன் என்ட்ரி க்ளோஸ் பண்ணிடுவான். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட் இஸ் அன் இன்ட்ராடே. அதே சேம் கோஸ் டு நம்ம கிரிப்டோ ஆர் ஃபாரெக்ஸ்ல நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு ட்ரேட் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது வந்து இன்ட்ராடேன்னு சொல்லுவோம். தென் வி கேன் கோ டு ஸ்விங் ட்ரேடிங். ஸ்விங் ட்ரேடிங் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு 2 or 3 days ஒரு ட்ரேட் ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. இது வந்து நீங்க ஸ்விங் ட்ரேடிங். தென் இன்வெஸ்ட்மெண்ட்னா உங்ககிட்ட ஒரு லாட் ஆஃப் அமௌண்ட், நீங்க இந்த ட்ரேடிங் எல்லாம் பண்ணி முடிச்சு உங்ககிட்ட ஒரு நிறைய அமௌண்ட் சேர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு டைமுக்கு அப்புறம் ஓகே இதுக்கப்புறம் நான் ட்ரேடிங் எல்லாம் பண்ண முடியாது, எனக்கு போதும், நான் இனிமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒரு 1 week இல்ல 1 month சார்ட் ஓபன் பண்ணி அதுல என்னன்னு ஜஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் அமௌண்ட் போட்டு வச்சுட்டு நம்ம அப்படியே மறந்துட வேண்டியது. அதை இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பாட்டுக்கு ஒரு மேல போகும் கீழே போகும். இப்போ நம்மளே இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு ரிலையன்ஸ் ஸ்டாக் எடுத்தோம்னா ஒரு 50,000 or 1 lakh உங்ககிட்ட அமௌண்ட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் உங்களுக்கு அதுல இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு நீங்க அப்படியே மறந்துட வேண்டியது. அது ஒரு 1 month 2 months அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். ஸோ இட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ சார் எனக்கு எந்த டைப் ஆஃப் ட்ரேடிங் நல்லா இருக்கும், நான் இப்போ பிகினர், எனக்கு ஒரு நல்ல ட்ரேடிங் கத்துக்கணும் அப்படின்னா நான் எந்த டைப் ஆஃப் ட்ரேடிங் எடுக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஐ வில் சஜஸ்ட் கோ ஃபார் எ ட்ரேடிங் ஸ்கேல்பிங் ஆர் இன்ட்ராடே ஆர் ஸ்விங். இந்த 3ல நீங்க எது வேணாலும் ட்ரை பண்ணிக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும்னா நீங்க கண்டிப்பா ஸ்கேல்பிங் தான் பண்ணணும். ஏன்னா ஒரு ஸ்கேல்பிங் நம்ம பண்றோம்னா ஒரு நாளைக்கு கம்ப்ளீட்டா நம்ம ஸ்கிரீன் முன்னாடி உட்காந்துட்டு இருப்போம். அந்த ஸ்கிரீன் முன்னாடி உட்காந்துட்டு நம்மளுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய ட்ரேட் எடுப்போம். ஸோ நிறைய ட்ரேட் எடுத்தா நம்மளுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். சேம் கோஸ் டு இன்ட்ராடே. ஒரு இன்ட்ராடேனா நீங்க கண்டிப்பா ஒரு நாள்ல ஒரு ட்ரேடா 2 ட்ரேடாச்சும் எடுப்பீங்க. தென் கோஸ் டு ஸ்விங். ஸ்விங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ட்ரேடிங். ஏன்னா ஸ்விங்ல வந்து நம்ம 1 hour or 4 hour அந்த மாதிரி டைம் ஃப்ரேம்ல நம்ம ஒர்க் பண்ணுவோம். அந்த டைம் ஃப்ரேம்ல எல்லாம் பிரைஸ் ஆக்ஷன் ரொம்ப சூப்பரா ஃபாலோ ஆகும். சோ ஓகே, நம்ம ஸ்கேல்பிங், இன்ட்ராடே, ஸ்விங், இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கெல்லாம் எந்தெந்த டைம் ஃப்ரேம். ஓகே, பிஃபோர் தட் டைம் ஃப்ரேம்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு மார்க்கெட் வந்து ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லயும் மூவ்மெண்ட் கொடுக்கும். லைக் இந்த இடத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா 1 minute, 3 minute, 5 minute, 15 minute இந்த மாதிரி இருக்கும். சோ இதே நம்ம வந்து ஒரு சார்ட் எடுத்துக்கலாம். இந்த சார்ட்ல வந்து ஒரு 1 minute எடுத்தோம்னா இந்த ஈச் அண்ட் எவ்ரி கேண்டில் ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா, இந்த ஒவ்வொரு கேண்டிலும் 1 minute ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த நடுவுல இருக்கிற கேண்டில் நம்ம எடுத்தோம்னா இந்த நடுவுல இருக்கிற கேண்டில் வந்து ஃபர்ஸ்ட் ஓபன் ஆயிருக்கு அண்ட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ
ஓபன் ஆகும்போது 1 மினிட் ஸ்டார்டிங்ல ஓபன் ஆயிருக்கு அண்ட் க்ளோஸ் வந்து வித்தின் 1 மினிட்குள்ள க்ளோஸ் ஆகி முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ அடுத்த கேண்டில் வந்து அந்த 1 மினிட் முடிஞ்சு நெக்ஸ்ட் 1 மினிட்ல ஓபன் அண்ட் க்ளோஸ் ஆயிருக்கு. இது வந்து நெக்ஸ்ட் 1 மினிட். ஸோ அந்த மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் we can go for 5 minutes. இப்போ 5 மினிட்ஸ்ல நம்ம அப்படியே வந்துட்டோம்னா இப்போ ஒவ்வொரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா, அது வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் 5 மினிட்ஸ், ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள என்னென்ன மார்க்கெட்ல நடக்குதோ அது எல்லாத்தையுமே ஒரு கேண்டில்குள்ள ஃபார்ம் பண்ணிட்டு வரும். இப்போ இந்த இடத்துல ஒரு கேண்டில் இருக்கா, இதோ இந்த கேண்டில் என்ன நடந்திருக்குன்னா ஒரு 5 மினிட்ஸ்ல என்ன மார்க்கெட்ல நடந்திருக்கு. இப்போ 5 மினிட்ஸ்ல ஸ்டார்டிங்ல மார்க்கெட் ஓபன் ஆயிருக்கு. இப்போ மேபி ஒரு இது பாத்தீங்கன்னா ஒரு 840ல ஓபன் ஆயிருக்கா. சோ இந்த 840ல இருந்து 845 வரைக்கும் என்ன நடந்திருக்கோ அது எல்லாமே இந்த கேண்டில்குள்ள வந்துரும். சோ இது வந்து நம்ம கேண்டில் எப்படி ரீட் பண்ணலாம், கேண்டில் எப்படி ஓபன் ஆகும், கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகும் தான் நெக்ஸ்ட் நம்ம கேண்டில் ஸ்டிக்ல பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம டைம் ஃப்ரேம், ஒவ்வொரு ஸ்கேல்பிங், இன்ட்ராடே, ஸ்விங் இதெல்லாம் எந்தெந்த டைம் ஃப்ரேம் சூட் ஆகும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸ்கேல்பிங் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட்ல நம்ம வந்து ஒரு ட்ரேட் என்டர் பண்ணி ட்ரேட்ல எக்ஸிட் ஆயிரும். சோ அதுக்கு நம்ம எந்தெந்த டைம் ஃப்ரேம் ஃபாலோ பண்ணலாம்னா 1 மினிட், 5 மினிட், 15 மினிட், மேக்ஸிமம் நம்ம 15 மினிட் வரைக்கும் பண்ணா அது வந்து ஸ்கேல்பிங் குள்ள வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம வந்து இன்ட்ராடேக்கு போவோம். இன்ட்ராடேல வந்து நம்ம 1 மினிட் அண்ட் 1 ஹவர் அண்ட் 4 ஹவர்ல வந்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஒரு ட்ரேட் 1 ஹவர் இல்ல 4 ஹவர்ல அனலைஸ் பண்ணி அதுக்கு நம்ம ஒரு பிரைஸ் ஆக்ஷன் நம்மளுக்கு தெரிஞ்சு அதுல நம்மளுக்கு ஒரு செட்டப் கிடைச்சு நம்ம அதுல என்ட்ரி பண்ணி ஒரு 1 to 4 ஹவர்ஸ் வரைக்கும் அதை ஹோல்ட் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லா ஹோல்ட் பண்ணி அந்த மாதிரி வச்சுட்டு இருந்தோம்னா அது வந்து இன்ட்ராடே. அண்ட் தென் கோஸ் டு ஸ்விங் ட்ரேடிங். ஸ்விங் ட்ரேடிங் எப்படின்னா நீங்க இன்னைக்கு வந்து மார்க்கெட் பாப்பீங்க, ஒரு உங்களுக்கு செட்டப் தெரிஞ்சா என்டர் ஆயிருவீங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் நீங்க 2 to 3 டேஸ் நீங்க அதை அப்படியே விட்டுட்டு ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் வருமோ அது வந்து நம்ம எதுல அனலைஸ் பண்ணணும், ஒரு 4 ஹவர்ல இல்லன்னா 1 டே டைம் ஃப்ரேம்ல நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கோஸ் டு இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்ககிட்ட லாட் ஆஃப் அமௌண்ட் இருந்தா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அது வந்து எப்படின்னா நீங்க ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அப்படியே மறந்து விட்டுருங்க. சோ அது 1 மந்த் இல்ல 1 வீக் இல்ல அதுக்கு மேல 1 இயர் அந்த மாதிரி டைம் ஃப்ரேம் கூட நீங்க பாத்துக்கலாம். சோ இப்போ நம்ம எப்படி பார்க்கலாம்னா மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகும்னு நம்ம பார்க்கலாம். மார்க்கெட் வந்து இப்போ ஒரு ஏ பாயிண்ட்ல இருந்து பி பாயிண்ட்டுக்கு மார்க்கெட் போகணும்னா டைரக்டா மார்க்கெட் இங்க இருந்து இப்படி எல்லாம் போகாது. சோ இந்த மாதிரி மார்க்கெட் டோன்ட் டூ. மார்க்கெட் எப்படி போகும்னா ஃபர்ஸ்ட் மார்க்கெட் வில் கோ அப், தென் கொஞ்சம் கீழே வரும், ரிட்ரேஸ் பண்ணும், மறுபடியும் கொஞ்சம் மேல போகும், கொஞ்சம் கீழே வரும், கொஞ்சம் மேல போகும், கொஞ்சம் கீழே வரும். இப்படிதான் போயிட்டு இருக்கும் மார்க்கெட். சோ இப்படிதான் மார்க்கெட் மூவ் பண்ணும். டைரக்டா இப்படி ஸ்ட்ரைட்டா மேல போறது இல்ல அதுவும் ஸ்ட்ரைட்டா கீழே வருது. இப்போ இங்க வந்து ஏ பாயிண்ட் இருக்கு, இங்க வந்து பி பாயிண்ட் இருக்கு, இங்க வந்து சி அப்படின்னா இப்படி 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 எல்லாம் போகாது. இது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ல தான் இப்படி 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 எல்லாம் போகும். சோ மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகும் நம்மளுக்கு தெரியும். நவ் இந்த மார்க்கெட் ஏன் இப்படி மூவ் ஆகுது, எதுக்கு மூவ் ஆகுது, எதுக்கு ஏல இருந்து பிக்கு போகும்போது இந்த மாதிரி ஒரு மேல போயிட்டு இந்த இடத்துல ஏன் கீழே வந்திருக்கு, மறுபடியும் இந்த இடத்துல ஏன் மேல போயிருக்கு, ஏன் இங்க கீழே வந்து மறுபடியும் ஏன் இப்படி மேல போயிருக்கு, இதை வந்து நம்ம ரீட் பண்ணும். இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பிரைஸ் ஆக்ஷன் சொல்லுவோம். சோ பிரைஸ் ஆக்ஷன் நம்மளுக்கு தெரிஞ்சுன்னா நம்ம ஈஸியா ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். ஒரு பிரைஸ் ஆக்ஷன் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், ஒரு பிரைஸ் ஆக்ஷன்னா மார்க்கெட் ஏன் இங்க இருந்து இங்க போயிருக்கு, சோ இங்க இருந்து இங்க போனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு கீழே வந்திருக்கு, மறுபடியும் இங்க இருந்து இது வரைக்கும் மேல போயிருக்கு. சோ நீங்க வந்து ஒரு டவுட் இருக்கலாம், சாகர் இந்த மாதிரி இதுல வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணலாமா, எனக்கு வந்து ப்ராஃபிட் ஆகுமா? எஸ் டெஃபினெட்லி இந்த மாதிரி மார்க்கெட்ல நம்ம டெஃபினட்டா ப்ராஃபிட் பண்ணலாம். பட் ஒன்லி உங்களுக்கு வந்து அந்த கேண்டல் ஸ்டிக்கை ரீட் பண்ண தெரிஞ்சா மட்டும் தான் நீங்க அது வந்து ப்ராஃபிட் ஆக முடியும். இப்போ வந்து ஒரு கேண்டல் ஸ்டிக் எப்படி ஃபார்ம் ஆகுது, கேண்டல் ஸ்டிக்னா என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கேண்டல் ஸ்டிக்ல மொத்தம் வந்து 2 கேண்டில் இருக்கு. ஒன்னு வந்து கிரீன் கேண்டில், இன்னொன்னு ரெட் கேண்டில். ஃபர்ஸ்ட் வந்து கிரீன் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். தென் we can go to ரெட் கேண்டில். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் வந்து இந்த பிளேஸ்ல ஓபன் ஆகுது. ஓபன் ஆன இடத்துல மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வைங்க. அப்புறம் மார்க்கெட் வந்து க்ளோஸ் எங்க ஆயிருக்குன்னா இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. சோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓபன் ஆயிருக்கு அண்ட் இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. சோ இது வந்து ஒரு பாடி மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. பட் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், இந்த இடத்துல ஒரு லைன் இருக்கு, கீழே ஒரு லைன் இருக்கு, இது என்னன்னு நீங்க கேட்பீங்க. சோ இந்த லைனை நம்ம என்ன சொல்லுவோம்னா இதை வந்து விக்னு சொல்லுவோம். இந்த கேண்டிலோட விக் தான் இந்த லைன்ஸ். இந்த லைன் எல்லாம் எதுக்கு, இந்த விக்ஸ் எல்லாம் எதுக்கு ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த கேண்டில் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இங்க ஓபன் ஆயிட்டு டைரக்டா மேல வந்து இப்படி இங்க வந்து க்ளோஸ் ஆகாது. இந்த கேண்டில் என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் மார்க்கெட் மூவ் ஆகும்போது கொஞ்சம் மேல போகும், மறுபடியும் கீழே வந்து இது வரைக்கும் வரலாம், மறுபடியும் மேல இப்படி போய் இங்க வரைக்கும் வரலாம். இது எல்லாமே எப்படின்னா இப்போ சப்போஸ் இது வந்து ஒரு 5 மினிட் கேண்டில், நம்ம முன்னாடி டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம்ல, சப்போஸ் இது வந்து ஒரு 5 மினிட் கேண்டில்னா அந்த 5 மினிட்குள்ள மார்க்கெட் என்னென்ன நடக்குதுன்னு நம்ம கிட்ட சொல்லும். சோ மார்க்கெட் ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஓபன் ஆகும். ஓபன் ஆனதுக்கு அப்புறம் டைரக்டா மேல போய் க்ளோஸ் ஆகாது. இந்த மாதிரி மார்க்கெட் நடக்காது. மார்க்கெட் ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும், ஓபன் ஆகும், கொஞ்ச நேரம் அப்படியே மேல போகும், மேபி மறுபடியும் கீழே வரலாம், கீழே வந்துட்டு மறுபடியும் மேல போகலாம்,
மறுபடியும் அப்படியே கொஞ்ச நேரம் வந்துட்டு கொஞ்சம் கீழே வந்துட்டு மறுபடியும் இந்த இடத்துக்கு போயிடலாம், அப்புறம் இந்த இடத்துக்கு வந்து இங்க க்ளோஸ் ஆயிருக்கலாம். ஓப்பன் இங்க இருக்கு, க்ளோஸ் இங்க இருக்கு, ஓகே. பட் மார்க்கெட் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுறதுக்கு நடுவுல இந்த இடம் வரைக்கும் வந்திருக்கு. இது இந்த லோ இருக்கு தெரியுமா, இந்த இடம் வரைக்கும் வந்துட்டு போயிருக்கு. மார்க்கெட் இந்த ஓப்பன்ல இருந்து இது வரைக்கும் டிராவல் பண்ணி வந்து போயிருக்கு. சோ மார்க்கெட் வந்து ஒரு தடை விடுது, நான் இது வரைக்கும் வந்திருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் இந்த விக் ஃபார்ம் ஆயிருக்கு. சோ அதே மேல சைடும் அப்படிதான், மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆயிட்டு மேல வரைக்கும் வந்து இந்த க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மேல இது வரைக்கும் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் போயிட்டு அங்க சஸ்டெயின் ஆக முடியாம திரும்பி கீழே வந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. சோ நான் வந்து மார்க்கெட் இது வரைக்கும் நான் வந்திருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் இந்த ஹை வந்து இந்த ஒரு லைன் வந்து ஃபார்ம் ஆகுது. கைண்ட் ஆஃப் நீங்க ஒரு ஷேடோனே வச்சுக்கலாம். மார்க்கெட் இப்போ இந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னா ஒரு மேல இது வரைக்கும் வந்து ஒரு ஷேடோ நம்மளுக்கு விட்டுட்டு போயிருக்கு, நம்மளுக்கு ஒரு தடையும் காட்டியிருக்கு, நான் இது வரைக்கும் வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லுது மார்க்கெட். நெக்ஸ்ட் கீழே வந்து அப்படியே சேம், நான் இது வரைக்கும் மார்க்கெட் வந்திருக்கேன், பிரைஸ் இது வரைக்கும் நான் வந்துட்டு திரும்பி மேல போய் க்ளோஸ் ஆயிருக்கேன், அந்த மாதிரி நம்ம கிட்ட பிரைஸ் சொல்லுது. சோ இது வந்து கிரீன் கேண்டலுக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் மேல க்ளோஸ் ஆகும். ஏன்னா கிரீன்னா மார்க்கெட் வந்து மேல போகும். Green is also known as bullish, then red is also known as bearish. So இதுல வந்து என்னோட ஸ்கூல்ல என்னோட டீச்சர் எனக்கு ஒன்னு சொல்லி கொடுத்தாங்க, என்னன்னா bullish bearish. bullishனா என்ன, bull அதாவது காலமாடு எப்படி இருக்கும், அதோட கொம்பு வச்சு அதை அட்டாக் பண்ண எப்படி அட்டாக் பண்ணும், கீழ இருந்து இப்படி தூக்கி விட்டுரும். சோ கீழ இருந்து மேல போயிடுச்சுன்னா அது bullish, which is green candle. அதே பேர் எப்படி அட்டாக் பண்ணும், நம்மள கை வச்சு ஒரே அடி அடிச்சு விட்டுரும், மேல இருந்து கீழே தள்ளி விட்டுரும். சோ மேல இருந்து கீழே போச்சுன்னா அது வந்து bearish, which is red candle. So just remember, green candle எப்பவுமே கீழே ஓப்பன் ஆகும், மேல க்ளோஸ் ஆகும். கீழே ஓப்பன் ஆயிட்டு அது கீழே எவ்வளவு தூரம் வரைக்கும் டிராவல் பண்ணதோ அதை வந்து ஒரு லோவா ஒரு ஷேடோவா விட்டுட்டு மறுபடியும் மேல டிராவல் ஆகும். மேல வந்து எவ்வளவு தூரம் வரைக்கும் டிராவல் ஆகுதோ அதை வந்து ஒரு ஷேடோவா விட்டுரும். அப்புறம் அங்கிருந்து கீழே வந்துட்டு எங்க க்ளோஸ் ஆகுதோ அது வந்து க்ளோசிங். அதே வந்து ரெட்ல வந்து ஓப்பனிங் வந்து மேல ஆகும். ஓப்பனிங் ஆனதுக்கு அப்புறம் கீழே எவ்வளவு தூரம் வரைக்கும் வருதோ கீழே வந்துட்டு ஒரு லோ கிரியேட் பண்ணிட்டு அப்படியே மறுபடியும் மேல வந்து எவ்வளவு ஒரு ஹை கிரியேட் பண்ணிட்டு, ஆனா க்ளோசிங் வந்து ஓப்பனிங் கீழே இருக்கும், ஏன்னா அது வந்து கீழே வரும். ஜஸ்ட் ரிமெம்பர், கிரீன்னா ஆல்வேஸ் மார்க்கெட் மேல போகும், ரெட்னா ஆல்வேஸ் மார்க்கெட் கீழே வரும். இந்த கிரீனை வந்து நம்ம பாடின்னு சொல்லுவோம், இதை வந்து நம்ம விக்ன்னு சொல்லுவோம். இதுவும் விக்ஸ் அண்ட் இதுவும் விக், இது ஹையர் விக், இது லோவர் விக். சேம் இது வந்து இது விக் அண்ட் இது வந்து பாடி. சோ இப்போ லெட்ஸ் கோ டு டைப்ஸ் ஆஃப் கேண்டல். ஜஸ்ட் நீங்க வந்து மார்க்கெட்ல ஓகே இது கிரீன் கேண்டல், ரெட் கேண்டல் எல்லாமே ஜஸ்ட் இப்போ மார்க்கெட் அனுச்சுன்னா இது வந்து கிரீனு, இது அடுத்து கிரீனு, இது அடுத்து கிரீனு, நெக்ஸ்ட் ரெட், இப்படி எல்லாம் மார்க்கெட் நடக்காது. ஒவ்வொரு கிரீன் கேண்டல்லையும் நிறைய டைப் இருக்கு, ஒவ்வொரு ரெட் கேண்டல்லையும் நிறைய டைப் இருக்கு. சோ இப்போ வந்து அந்த டைப்ஸ் எல்லாம் என்னன்னு பார்க்கலாம். நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா? நீங்க கிரீன் கேண்டல்னா பை பண்ணும், ரெட் கேண்டல்னா செல் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ட்ரேடிங்ல ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்கன்னு சொல்லியிருந்தேன். சோ அததான் இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எல்லா கிரீன் கேண்டல் வந்தாலும் நம்ம பை பண்ண முடியாது. எல்லா கிரீன் கேண்டல் இஸ் நாட் ஏ பையிங் கேண்டல். அதே சேம் எல்லா ரெட் கேண்டல் இஸ் நாட் ஏ செல்லிங் கேண்டல். அது ஏன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ நவ் உங்களுக்கு வந்து மார்க்கெட்ல ஒரு கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். சோ அதை வச்சு நம்ம இப்ப வந்து இந்த கேண்டில்ஸ் எல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒரு கிரீன் கேண்டல்ல மொத்தம் 5 கேண்டில் இருக்கும் அண்ட் அதே ரெட் கேண்டல்ல மொத்தம் 5 கேண்டில் இருக்கும். ஒவ்வொரு கேண்டிலும் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். அந்த கேண்டிலோட நேம்ஸ் எல்லாம் என்னன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். First, let's go to a Marubozu candle. இதை வந்து நம்ம Marubozu candleன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து கிரீனா இருந்தாலும் சரி ரெட்டா இருந்தாலும் சரி இட் இஸ் ஏ Marubozu candle. கிரீனா இருந்துன்னா புலிஷ், ரெட்டா இருந்துச்சுன்னா பேரிஷ். அதே கிரீன்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது, இந்த இடத்துல க்ளோஸ் ஆகுது. ஸோ மார்க்கெட்ல இப்ப என்ன நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் பையர்ஸ் எல்லாமே வராங்க இந்த இடத்துல. ஏன்னா மார்க்கெட் வந்து மேல எடுத்துட்டு போறது பையர்ஸ், கீழே எடுத்துட்டு வர்றது செல்லர்ஸ். ஸோ இந்த கேண்டில்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே இந்த இடத்துல பையர்ஸ் வந்திருக்காங்க. மார்க்கெட் கீழே நம்ம போன டைம் பார்த்ததுல கீழே ஒரு விக் இருக்கும், பட் இந்த இடத்துல விக்கே இல்ல. மார்க்கெட்ல ஜஸ்ட் இந்த பையர்ஸ் உள்ள என்டர் பண்ணிருக்காங்க. மார்க்கெட்டை ஸ்ட்ரெயிட்டா மேல எடுத்துட்டு போய் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிருக்காங்க. மேபி இது 5 மினிட் கேண்டில் இருந்துச்சுன்னா ஒரு 5 மினிட்ல இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் நடந்திருக்கு. மார்க்கெட்ல பையர்ஸ் என்டர் ஆயிட்டு மேல போய் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மார்க்கெட் இந்த கேண்டில்ல கம்ப்ளீட்டா வெறும் பையர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. So which means it is a strong bullish candle. Buyers மட்டுமே இருக்காங்க, செல்லர்ஸ்க்கு இந்த கேண்டில் இடமே இல்ல. சோ இதுல என்ன பண்றாங்கன்னா பையர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஹேமர் கேண்டில் போயிடலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து மோஸ்ட் புல்லிஷ், ஏன்னா இதுல வந்து பையர்ஸ் மட்டுமே இருக்காங்க. இது வந்து செகண்ட் மோஸ்ட் புல்லிஷ் அண்ட் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ்
ஹேமர் கேண்டில். இது வந்து ஏன் நம்ம ஹேமர் கேண்டில்னு சொல்றோம்னா, உங்களுக்கு இதோட ஃபார்மேட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இட் லுக்ஸ் லைக் அன் ஹேமர். உங்க வீட்டுல ஒரு சுத்தியல் இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்குமோ அதே ஃபார்மேட்ல தான் இதுவும் இருக்கு. So this is called an hammer candle. இந்த கேண்டிலுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் எந்த இடத்துல ஓபன் ஆகும்? கீழே இந்த இடத்துல ஓபன் ஆயிருக்கு. அண்ட் மார்க்கெட் க்ளோஸ் எந்த இடத்துல இருக்கு? மேல க்ளோஸ் ஆயிருக்கு. ஏன்னா இட் இஸ் a ரெட் கேண்டில், சாரி இட் இஸ் a கிரீன் கேண்டில். கீழே ஓபன் ஆகி மேல க்ளோஸ் ஆயிருக்கு. பட் ஓபன் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு ஓகே. பட் ஓபன் ஆகி க்ளோஸ் ஆகிறதுக்குள்ள மார்க்கெட்ல என்னென்னலாம் நடந்திருக்குன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் மார்க்கெட் இந்த இடத்துல ஓபன் ஆயிருக்கு. தென் மார்க்கெட் இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு ஓகே. ஆனா க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் இங்க வந்து கீழே இவ்வளவு தூரம் டிராவல் ஆயிருக்கு. சோ மார்க்கெட் கீழே கொண்டு வர்றது யாரு? செல்லர்ஸ். மார்க்கெட்ல வந்து ஓபன் ஆனதுக்கு அப்புறம் செல்லர்ஸ் உள்ள என்டர் ஆயிருக்காங்க. உள்ள என்டர் ஆகி இங்க இருந்து மார்க்கெட் இவ்வளவு தூரம் தள்ளிட்டு வந்திருக்காங்க. இங்க இருந்து தள்ளிட்டு வந்தவங்க செல்லர்ஸால இது வரைக்கும் தள்ளினாங்களா, இதுக்கு மேல செல்லர்ஸால இங்க சஸ்டெயின் ஆக முடியல. மறுபடியும் பையர்ஸ் உள்ள என்டர் ஆகி இது ஃபுல்லாத்தையும் அந்த செல்லர்ஸ் எல்லாத்தையும் வெளியில அனுப்பிட்டு இது வரைக்கும் வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இந்த மார்க்கெட்ல பையர்ஸ் இருக்காங்க ஓகே. ஆனா செல்லர்ஸும் உள்ள என்டர் ஆயிட்டு அவங்களால சஸ்டெயின் ஆக முடியாம தென் பையர்ஸ் அகைன் புஷ் பண்ணி மேல கொண்டு வந்திருக்காங்க. சோ இது வந்து செகண்ட் மோஸ்ட் புல்லிஷ் கேண்டில் நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட்ல வந்து கம்ப்ளீட்டா பையர்ஸ் இருப்பாங்க. சோ செகண்ட்ல வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸும் இருக்காங்க. பட் செல்லர்ஸ் அவ்வளவுக்கும் ஸ்ட்ராங் இல்ல இதுல. தென் தேர்ட் கேண்டில்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஓபன் ஆயிருக்கு, இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. பட் இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஓபன் ஆயிருக்கு. தென் மார்க்கெட்ல வந்து செல்லர்ஸ் வந்து கீழே வரைக்கும் புஷ் பண்ணிருக்காங்க. தென் செல்லர்ஸால வந்து கீழே சஸ்டெயின் ஆக முடியல. தென் மார்க்கெட்ல என்ன பண்ணிருக்காங்க? பையர்ஸ் மேல வரைக்கும் போய் இது வரைக்கும் புஷ் பண்ணிருக்காங்க. பட் பையர்ஸால அவ்வளவுக்கும் சஸ்டெயின் ஆக முடியல. தென் செல்லர்ஸ் என்டர் ஆயிட்டு மார்க்கெட் கீழே வந்து இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த கேண்டில் நம்மளுக்கு என்ன தெரியுது? பையர்ஸும் என்டர் ஆயிருக்காங்க, செல்லர்ஸும் என்டர் ஆயிருக்காங்க. ரெண்டு பேருமே இதுல ஈக்குவலா இருக்காங்க. செல்லர்ஸ் கீழே கொண்டு வந்ததை பையர்ஸ் திரும்பி மேல கொண்டு போயிருக்காங்க. அதே பையர் இது வரைக்கும் கொண்டு வந்ததை செல்லர் திரும்பி கீழே கொண்டு வந்திருக்காங்க. சோ பையர்ஸும் செல்லர்ஸும் இதுல வந்து 50-50 இருக்காங்க இந்த இடத்துல. தென் லெட்ஸ் கோ டு a doji candle. இந்த doji candle எதுக்கு ஃபார்ம் ஆகுதுன்னா, பையர்ஸும் சரி செல்லர்ஸும் சரி ரெண்டு பேரும் கன்ஃபியூஸ்ட்ல இருக்காங்க. இந்த மார்க்கெட்ல என்ன நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஓபன் ஆயிருக்கா. தென் மார்க்கெட் இங்க இருந்து கீழே வரைக்கும் புஷ் பண்ணிருக்காங்க. கீழே புஷ் பண்ண யாரு? அவங்க செல்லர்ஸ். மார்க்கெட் இங்க இருந்து செல் பண்ணிருக்காங்க. பட் செல்லர்ஸால சஸ்டெயின் ஆக முடியல. தென் செல்லர் வந்து திரும்ப புஷ் பண்ணி பையர் வந்து திரும்ப மேல புஷ் பண்ணிருக்காங்க. மேல வந்து இது வரைக்கும் பையர் கொண்டு போயிருக்காரு. பட் பையரால அங்க சஸ்டெயின் ஆக முடியல. திரும்ப செல்லர் உள்ள வந்து கீழே வந்து இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த இடத்துல பையர்ஸும் ஸ்ட்ராங்கா இல்ல, செல்லர்ஸும் ஸ்ட்ராங்கா இல்ல. ரெண்டு பேரும் கன்ஃபியூஸ்ல இருக்காங்க என்ன பண்ணணும். சோ இத வந்து கன்சாலிடேஷன் கேண்டில்னு நம்ம சொல்லுவோம். or else we can say it as a doji candle. மார்க்கெட்ல இந்த கேண்டில் வந்துச்சுன்னா நீங்க ட்ரேட் அவாய்ட் பண்ணிடணும். இந்த கேண்டில் you should not take any trade. ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் மேபி அடுத்த கேண்டில் பை போனாலும் போயிடலாம், செல் போனாலும் போயிடலாம். ஏன்னா பையர்ஸும் கன்ஃபியூஸ்டா இருக்காங்க, செல்லர்ஸும் கன்ஃபியூஸ்டா இருக்காங்க. எந்த சைடு வேணாலும் போயிடலாம். சப்போஸ் நீங்க இந்த இடத்துல பை வரும்னு நினைச்சிட்டு பை எடுத்தீங்கன்னா மேபி செல் போறதுக்கும் சான்சஸ் இருக்கு, இல்ல செல் எடுத்தீங்கன்னா பை போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. சோ இந்த கேண்டில்ல நம்ம மோஸ்ட்லி ட்ரேட் அவாய்ட் பண்ணிடணும். தென் லெட்ஸ் கோ டு கிரேஸ்டோன் டோஜி. இது வந்து எப்படின்னா ஹேமரை வந்து ரிவர்ஸ் பண்ண மாதிரி, இன்வெர்டட் ஹேமர். இதுலயே நிறைய பேர் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹேமர்லயே நம்மளுக்கு வந்து ஒரு டிராகன் ஃபிளை டோஜி, இல்லைன்னா ஹேமர் கேண்டில், இல்லைன்னா ஹேங்கிங் மேன், இதுலயே நிறைய பேர் இருக்கு. பட் நேம்ல எல்லாம் அவ்வளவுக்கும் நீங்க போகாதீங்க. ஜஸ்ட் அந்த கேண்டிலோட பேட்டர்ன் எந்த மாதிரி இருக்குன்னு மட்டும் அப்சர்வ் பண்ணுங்க. சேம் இதுலயே பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம கிரேவ்ஸ்டோன் டோஜின்னு சொல்லுவோம். சோ நேம்ல அவ்வளவுக்கும் போவேனா. சோ இதுல வந்து லீஸ்ட் புல்லிஷ். ஏன் இதுல வந்து லீஸ்ட் புல்லிஷ்? அவ்வளவுக்கும் பையஸ் இல்ல இதுல. ஏன்னா மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஓபன் ஆயிருக்கா, ஓபன் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு ஓகே. இதுல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இந்த இடத்துல. பட் மார்க்கெட் இந்த கேண்டில்குள்ள இருக்கிற சைக்காலஜி என்ன? ஃபர்ஸ்ட் மார்க்கெட் இந்த இடத்துல ஓபன் ஆனதுக்கு அப்புறம் இங்க வந்து பையர்ஸ் வந்து ஃபுல்லாமே மேல வரைக்கும் புஷ் பண்ணிருக்காங்க. ஓகே, பையர்ஸ் வந்து புஷ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் பையர்ஸால தெம்பில்ல, பையர்ஸ்க்கு இன்னும் மேல புஷ் பண்ண பையர்ஸால முடியல. அவங்களால அங்க சஸ்டெயினும் ஆக முடியல. மேபி சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட் இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கும். பட் மார்க்கெட்ல அவங்களால சஸ்டெயின் ஆக முடியல. தென் செல்லர்ஸ் என்டர் ஆவாங்க. செல்லர்ஸ் வந்து ஓகே பையரால இதுக்கு மேல புஷ் பண்ண முடியல அப்படின்னு தெரிஞ்சு செல்லர்ஸ் இந்த இடத்துல என்டர் ஆகி அதே அளவுக்கு எவ்வளவு தள்ளினாங்களோ அந்த அளவுக்கு ஒரு 80 to 90% திரும்ப கீழே தள்ளிட்டு வந்திருக்காங்க. சோ இந்த இடத்துல என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து செல்லர்ஸ் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்காங்க, பையர்ஸ் வந்து வீக் ஆகுறாங்க, செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகுறாங்க. ஹேமர்ல நம்ம என்ன பார்த்தோம்? இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் செல்லிங் வந்திருக்கு. செல்லிங் வந்து செல்லர்ஸ் வந்து இந்த இடத்துல சஸ்டெயின் ஆக முடியாதனால
திரும்ப பையர்ஸ் வந்து மேல தள்ளிட்டு போய் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பையர்ஸ் வந்து செல்லர்ஸோட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால மேல கொண்டு போய் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதோட அப்படியே டெட் ஆப்போசிட் தான் இன்வெர்டர் ஹேமர். இதுல என்ன நடக்குதுன்னா பையர்ஸ் ஃபர்ஸ்ட் மேல புஷ் பண்ணிருக்காங்க, பட் பையர்ஸால சஸ்டெயின் ஆக முடியல. தென் செல்லர்ஸ் அதை தெரிஞ்சு உள்ள என்டர் ஆயிட்டு அந்த பையர்ஸ் எல்லாத்தையும் வெளியில எடுத்து ஒரு 80 to 90% கீழே வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுல என்னன்னா பையர்ஸ் வந்து கொஞ்சம் வீக் ஆயிட்டாங்க, செல்லர்ஸ் வந்து உள்ள என்டர் ஆயிட்டாங்கன்னு இது வந்து நம்மளுக்கு சொல்லுது. சோ நவ லெட்ஸ் see bearish. நம்ம இவ்வளவு நேரம் புல்லிஷ் பத்தி பார்த்திருந்தோம், சேம் அதே தான் பியரிஷும், சேம் அதே எல்லாமே இன்வெர்டடா நடக்கும். சோ பியரிஷ்ல நம்ம என்ன சொல்லியிருந்தோம், பியர் மேல இருந்து கீழே தள்ளிவிடும். ஸோ பியரிஷ்ல ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் வந்து இங்க இருக்கும், க்ளோசிங் இங்க. நம்ம அதே கிரீன் கேண்டில் என்ன பார்த்தோம், ஓப்பனிங் இங்க இருக்கும், க்ளோசிங் இங்க. ஏன்னா திஸ் இஸ் ஏ புல்லிஷ் மார்க்கெட். புல் வந்து கீழே இருந்து மேல தள்ளும், பியரிஷ்ல பியர் வந்து மேல இருந்து கீழே அட்டாக் பண்ணும். இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு அண்ட் செல்லர்ஸ் உள்ள என்டர் ஆயிருக்காங்க. செல்லர்ஸ் இங்க இருந்து ஓப்பன் ஆயிட்டு பையர்ஸ் யாருக்குமே ஸ்பேஸ் கொடுக்காம இங்க இருந்து கீழே வரைக்கும் வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுல ஃபுல் செல்லரோட டாமினேஷன் இருக்கு. சோ இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டல். சோ செகண்ட் நம்ம வந்து கிரேவ் ஸ்டோன் டோஜி போலாம். கிரீன் கேண்டிலையும் நம்ம பார்த்தோம்னா அதே கிரேவ் ஸ்டோன் டோஜி இருந்துச்சு, அதே சேம் வந்து நம்மளுக்கு ரெட் கேண்டில் இருக்கு, சேம் அதே கிரேவ் ஸ்டோன் டோஜி. இது ரெண்டுல ரொம்ப சேம் தான், ஜஸ்ட் கலர் தான் டிஃபரன்ஸே தவிர இதுல என்ன சைக்காலஜி நம்ம சொன்னோமோ சேம் சைக்காலஜி தான் இதுலயும் ஒர்க் ஆகும். ஒரு மார்க்கெட் வந்து இப்ப இப்படி மூவ் ஆயிட்டு இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இந்த கேண்டில் நமக்கு ஃபார்ம் ஆகுதுன்னு வைங்க, இந்த இடத்துல ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த கேண்டில் அது எந்த கலரா இருந்தாலும் சரி, கிரீனா இருந்தாலும் சரி, ரெட்டா இருந்தாலும் சரி, அதோட சைக்காலஜி பின்னாடி சேமா தான் இருக்கும். மறுபடியும் ஒரு சைடு அந்த சைக்காலஜி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்க இருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு, ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் ஃபுல்லா பையர்ஸ் வந்து புஷ் பண்ணிருக்காங்க, பட் பையர்ஸால இங்க சஸ்டெயின் ஆக முடியல. செல்லர்ஸ் மறுபடியும் கீழே கொண்டு வந்து இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிருக்காங்க. சோ பையர்ஸை விட செல்லர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இந்த கேண்டில் வந்துச்சுன்னா இங்க வந்து கீழே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து தேர்ட் கேண்டில் போயிடலாம். தேர்ட் கேண்டில் சேம் சிமிலர், இதே தான் தேர்ட் கேண்டில். புல்லிஷ்ல நம்ம என்ன பார்த்தோமோ சேம் அதே தான். இது வந்து நார்மல். இதுல வந்து அப்படியே கேண்டில் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு, மேல வரைக்கும் புஷ் பண்ணிருக்காங்க, பட் மேல வரைக்கும் பையர்ஸ் புஷ் பண்ணிருக்காங்க, பட் செல்லர் உள்ள என்டர் ஆகி பையர்ஸை தோக்கடிச்சு கீழே வந்திருக்காங்க. கீழே வந்து இது வரைக்கும் செல்லர்ஸ் புஷ் பண்ணிருக்காங்க, பட் செல்லராலையும் இந்த இடத்துல சஸ்டெயின் ஆக முடியல, பையர்ஸ் என்டர் ஆயிருக்காங்க. சோ இதுல என்னன்னா பையர்ஸும் செல்லர்ஸும் 50-50% இதுல இருக்காங்க. தென் லெட்ஸ் கோ டு சேம் டோஜி கேண்டல். இதுல பியரிஷ்லயும் பாத்தீங்கன்னா சேம் அதே தான். இந்த புல்லிஷ்ல நம்ம என்ன பார்த்தோம், மார்க்கெட்ல பையர்ஸும் சரி செல்லர்ஸும் சரி ஃபுல் கன்ஃபியூஸ்ல இருக்காங்க. அடுத்து மார்க்கெட் மேலும் போகலாம் கீழும் போகலாம், எப்படி வேணும்ட்டு இருக்கலாம். சோ இந்த கேண்டல்ல வந்து நம்ம ட்ரேட அவாய்ட் பண்ணிடணும். தென் லெட்ஸ் கோ டு ஹேமர் கேண்டல். இந்த ஹேமர் கேண்டலும் சரி, இந்த ஹேமர் கேண்டலும் சரி, சேம் சைக்காலஜி தான். லைக் இதுல என்னன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் மேல இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கா, தென் இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. பட் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுறதுக்கு நடுவில் மார்க்கெட்டுக்குள்ள என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிட்டு செல்லர்ஸ் ஃபுல்லா மார்க்கெட்டை கீழே தள்ளிட்டு போயிருக்காங்க, பட் செல்லர்ஸால இந்த இடத்துல சஸ்டெயின் ஆக முடியல. அதனால பையர்ஸ் என்டர் ஆயிட்டு ஃபுல்லாமே திரும்பி மேல வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. சோ இந்த இடத்துல செல்லர்ஸோட 80% வெளியில எடுத்துட்டு பையர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. அப்படின்னா பையர்ஸ் இதுக்குள்ள இன்வால்வ் ஆயிட்டு இருக்காங்க, பையர்ஸ் மெதுவா மார்க்கெட் உள்ள வந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். சேம் இதுலயும் அதே தான் நம்ம சொல்லியிருந்தோம். பையர்ஸ் வந்து இந்த இடத்துல ஓபன் பண்ண உடனே செல்லர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் புஷ் பண்ணிட்டு வந்திருக்காங்க, பட் செல்லர்ஸால இங்க சஸ்டெயின் ஆக முடியல, பையர் மேல போய் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுல வந்து பையர்ஸோட இதுல ரொம்ப அதிகமா இருக்காங்க, 80% பையர்ஸ் இருக்காங்க. அண்ட் இதுல அதேதான் 80% பையர்ஸ் என்டர் ஆயிட்டாங்க, 20% செல்லர் இருக்காங்க. அந்த 20% அடுத்த கேண்டில்ல மார்க்கெட் எடுத்துரும். சோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேண்டில் அதெல்லாமே எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா மறுபடியும் ஜஸ்ட் ரிவைண்ட் பண்ணிட்டு இந்த இதை மறுபடியும் பாருங்க. ஏன்னா கேண்டில் ஸ்டிக் தான் நம்மளுக்கு இருக்கிறதுலயே ரொம்ப பேசிக்கான திங். ஒரு மார்க்கெட்டை நம்ம ப்ரிடிக்ட் பண்ணும், ஒரு கேண்டில் ஸ்டிக் ஒரு பிரைஸ் ஆக்ஷன் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணோம்னாலே அதுக்கு கேண்டில் ஸ்டிக் தான் ஹெல்ப் ஆகும். ஸோ ஜஸ்ட் ஒரு டைம் மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி பாருங்க.
போக போக இது ரொம்ப பேசிக், ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். சோ ஓகே, இந்த ஒவ்வொரு கேண்டிலும் நம்ம வந்து ஒரு ரியல் டைம் மார்க்கெட்ல இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா மாரபோசோ கேண்டில். ஒரு மாரபோசோ கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகும்னா, இதுதான் வந்து பிட்காயினோட ரியல் டைம் மார்க்கெட். ரியல் டைம் மார்க்கெட்ல இது வந்து ஒரு மாரபோசோ கேண்டில். ஏன்னா கம்ப்ளீட்டா ஒரு ரெட் கேண்டில், கம்ப்ளீட்டா ஒரு ரெட் கேண்டில். ஏன்னா கம்ப்ளீட்டா ஒரு ரெட் கேண்டில்னா இது ஃபுல்லாமே செல்லர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இதுலயும் ஃபுல்லா செல்லர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். சேம் இதே கோஸ் டு பை சைடு பியரிஷ் கேண்டில். இதுலயும் வந்து இது வந்து ஒரு மாரபோசோ கேண்டில். எப்படி ஒரு மாரபோசோ கேண்டில் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு லாங் பையிங் வந்திருக்குன்னு பாத்தீங்களா, இது வந்து ஒரு மாரபோசோ கேண்டிலுக்கான எக்ஸாம்பிள். தென் நம்ம வந்து ஒரு ஹேமருக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சேம் இதே இடத்துல வந்து மார்க்கெட் எவ்வளவு கீழே வந்திருக்கு, கீழே வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஹேமர் ஃபார்ம் ஆனா என்ன? சோ இதுல நம்ம இந்த கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஓபன் ஆயிருக்கு. ஓபன் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட்டை வந்து கீழே எவ்வளவு செல்லர்ஸ் வந்து புஷ் பண்ணிருக்காங்க. இவ்வளவு செல்லர்ஸ் புஷ் பண்ணதுக்கு அப்புறம் அதே அளவுக்கு பையர்ஸ் வந்து புஷ் பண்ணிட்டு மேல போய் மார்க்கெட் வந்து 80% ஆஃப் செல்லர்ஸ வெளியில எடுத்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு ஹேமர் வந்து இந்த ஃபார்ம் ஆச்சுன்னா அடுத்த கேண்டில் மேல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ இதே இந்த இடத்துலயும் மார்க்கெட் எப்படி ஆயிருக்குன்னா, ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் there is a chances to go up. மார்க்கெட் வந்து எவ்வளவு மேல போயிருக்குன்னு பாருங்க. தென் லெட்ஸ் see டோஜி. ஒரு டோஜி கேண்டில் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ரியல் டைம் மார்க்கெட்ல டோஜி மார்க்கெட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து செல்லிங் வந்திருக்கு. செல்லிங் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு 4 கேண்டில் பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கன்ஃபியூஷன்ல இருக்கு. செல்லர்ஸ் செல் பண்ணிருக்காங்க, இந்த இடத்துல பையர்ஸும் என்டர் இருக்காங்க. மறுபடியும் இந்த இடத்துல பையர்ஸும் சரி செல்லர்ஸும் சரி ஒரு கன்சோலிடேஷன்ல இருக்காங்க. என்ன பண்ணுன்னு புரியல அவங்களுக்கு. நெக்ஸ்ட் மார்க்கெட்ல என்ன நடந்திருக்குன்னா, மேபி இந்த இடத்துல இவ்வளவு செல்லிங் வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல செல்லிங்கும் வர வாய்ப்பு இருக்கு, பையிங்கும் வர வாய்ப்பு இருக்கு. பட் இந்த இடத்துல பையிங் வந்திருக்கு. சேம் ஒரு வேற ஒரு டோஜி பார்த்தோம்னா இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மேல போயிருக்கு. ஒரு டோஜிக்கு அப்புறம் மார்க்கெட்ல என்ன பண்ணும், பையர்ஸும் சரி செல்லர்ஸும் சரி ரொம்ப கன்ஃபியூஸா இருக்காங்க. நெக்ஸ்ட் யாரு டாமினேட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பையர் டாமினேட் பண்ணி மார்க்கெட் மறுபடியும் பைல போயிருக்கு. சோ இது வரைக்கும் நம்ம பார்த்தாங்கன்னா மார்க்கெட்ல ஒவ்வொரு சிங்கிள் கேண்டில் பின்னாடி என்ன சைக்காலஜி இருக்குன்னு பார்த்திருப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 2 கேண்டில கம்பைன் பண்ணா அதுக்கு பின்னாடி என்ன சைக்காலஜி, மார்க்கெட் எப்படி அப்படி ஒரு 2 கேண்டில் கம்பைன் பண்ணும், அதுல என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். 2 கேண்டில் காம்பினேஷன்ல ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா engulfing candle. engulfing candle என்ன? engulfing அதோட பேர்லயே உங்களுக்கு தெரியும், ஒரு கேண்டில் வந்து இன்னொரு கேண்டில் என்கல்ஃப் பண்ணிரும். ஒரு கேண்டில் இருந்துச்சுன்னா இன்னொரு கேண்டில் வந்து அந்த மொத்த கேண்டிலையும் அதுக்குள்ள எடுத்துரும். which is உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மார்க்கெட் வந்து மேல இப்படி போயிட்டு இருக்கு, பை 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 இப்படி போயிட்டு இருக்குன்னா இங்க வந்து ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஒரு மேபி கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா அடுத்த கேண்டில் என்ன ஆகும்னா ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி இந்த மொத்த கேண்டிலையும் இந்த மொத்த கிரீன் கேண்டிலையும் இதுக்குள்ள எடுத்துரும். சோ இது வந்து ஒரு இது 2 கேண்டிலோட ஃபார்மேஷன் வந்து என்கல்பிங் கேண்டில்னு சொல்லுவோம். சோ மேபி மார்க்கெட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு செல்லிங் வந்துட்டு இருக்கலாம். செல்லிங் வந்து ஒரு ரெட் கேண்டில், செல்லிங்னால ரெட் கேண்டில் தான் வரும். செல்லிங் வந்து ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு இந்த இடத்துல. அந்த ரெட் கேண்டிலுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி மொத்தமா இந்த முன்னாடி இருக்கிற கேண்டில் அதுக்குள்ள எடுத்திருக்குன்னா இட் இஸ் அன் என்கல்பிங் கேண்டில். சோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்திருக்கு. ஒரு ரெட் கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு கிரீன் கேண்டில் வந்து அது என்கல்ப் பண்ணிருக்குன்னா இட் இஸ் புல்லிஷ் என்கல்பிங். செகண்ட் நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா ட்வீசர் டாப் அண்ட் ட்வீசர் பாட்டம். ட்வீசர் டாப் ட்வீசர் பாட்டம் என்னன்னா சேம் நம்ம முன்னாடி என்கல்பிங் பார்த்தோம்ல அதே மாதிரி மார்க்கெட் வந்து இப்போ சப்போஸ் மார்க்கெட் இங்க இருந்து பை சைடு போயிட்டு இருக்கு, நிறைய பையர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க, இந்த இருந்து பையர்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஒரு வந்து புல்லிஷ் கேண்டில் நம்ம எது பார்த்தோம், ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. தென் அந்த புல்லிஷ் கேண்டிலுக்கு அடுத்த கேண்டிலே ஒரு பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருது. இது வந்து என்ன பண்ணும்னா நிறைய ட்ரேடர்ஸ் வந்து ட்ராப் பண்ணும். இந்த ட்வீசர் டாப் ட்வீசர் பாட்டம்க்கு அர்த்தமே வந்து ட்ராப்பிங் மார்க்கெட். இது வந்து என்ன பண்ணும்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் காட்டிடும். இந்த புல்லிஷ் கேண்டில் என்ன பண்ணுவாங்க, நிறைய பையர்ஸ் வந்து என்டர் ஆவாங்க உள்ள. பட் அடுத்த கேண்டில் ஒரு செல்லிங் கேண்டில், ஒரு பேரிஷ் செல்லிங் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிரும். சோ இது வந்து ட்வீசர் டாப். சேம் இதே வந்து ஒரு செல்லிங் சைடு நடக்கும். இதே மார்க்கெட் வந்து செல்லிங் 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 இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா ஒரு பியரிஷ் செல்லிங் கேண்டில் இங்க வந்து ஃபார்ம் ஆகும். இந்த செல்லிங் கேண்டில பார்த்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஓகே மார்க்கெட் இவ்வளவு பெரிய செல்லிங் கேண்டில் ஃபார்ம் இருக்கு, நம்ம வந்து கீழே தான் போவோம் அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் செல் பண்ணுவாங்க. பட் இந்த இடத்துல மார்க்கெட் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிரும்.
சோ இதுவும் வந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்ன், சேம் எங்கல்ஃபிங்ல ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் நம்ம பார்த்தோம். சோ ட்விசர் டாப்பும் ஒரு ரிவர்சல், ட்விசர் பாட்டமும் ஒரு ரிவர்சல். லைக் மார்க்கெட் இப்போ மேல மூவ் ஆயிட்டு இருந்துச்சு, இந்த இடத்துல ஒரு ட்விசர் டாப் இல்லைன்னா எங்கல்ஃபிங் கேண்டில் ஏதாச்சும் உங்களுக்கு ஃபார்ம் ஆச்சுன்னா தென் நீங்க வந்து செல் சைட் ட்ரேட் எடுத்துக்கலாம். சேம் அதே மார்க்கெட் வந்து கீழே போயிட்டு இருக்கு, இந்த இடத்துல ஒரு எங்கல்ஃபிங் ஆர் ஏதாச்சும் ட்விசர் டாப் ட்விசர் பாட்டம் உங்களுக்கு ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்க வந்து ஒரு பை சைட் ட்ரேட் எடுக்கலாம். சோ இதையே உங்களுக்கு வந்து ஒரு ரியல் மார்க்கெட் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். மார்க்கெட் வந்து இங்க வந்து கம்ப்ளீட்டா மேல போயிட்டு இருக்கு, பட் இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு என்கல்ஃபிங் கேண்டில் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. கிரீன் கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு கம்ப்ளீட்டா ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி இந்த மொத்த கிரீன் கேண்டில் இதோட பாடிக்குள்ள எடுத்திருக்கு. சோ ஒரு என்கல்பிங் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட் கம்ப்ளீட்டா கீழே கிராஷ் ஆயிருக்கு. அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு என்கல்பிங் கிரியேட் ஆயிருக்கு, மார்க்கெட் கீழே வந்து தென் அகைன் இந்த இடத்துல என்கல்பிங் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கம்ப்ளீட்டா மேல மார்க்கெட் மேல போயிருக்கு. தென் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ட்விசர் பாட்டம் கிரியேட் ஆயிருக்கு. ட்விசர் பாட்டம் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட் கம்ப்ளீட்டா மேல ஒரு செல்லிங் அப்புறம் ட்விசர் பாட்டம் தென் மார்க்கெட் கம்ப்ளீட்டா மேல போயிருக்கு. சோ ரியல் டைம் மார்க்கெட்ல எப்படி ஒர்க் ஆகும்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் நிறைய சார்ட் எடுத்து இந்த மாதிரி எல்லாம் ரிசர்ச் அனலைஸ் பண்ணி பாருங்க, எப்படி ட்விசர் டாப், ட்விசர் பாட்டம், என்கல்பிங் எல்லாம் கிரியேட் ஆகுதுன்னு. தென் ஃபைனலா லெட்ஸ் கோ டு 3 கேண்டில் காம்பினேஷன். 1 கேண்டில் பார்த்திருக்கோம், 2 கேண்டில் காம்பினேஷன் என்னன்னு பார்த்திருக்கோம், 3 கேண்டில்ல ஒரே ஒரு காம்பினேஷன் மட்டும் இருக்கு. மொத்தமா 3 கேண்டில் வச்சு நம்ம ஒரு காம்பினேஷன் பண்ணிக்கலாம். சோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார். சோ இப்போ நான் சொல்றது எல்லாமே ஜஸ்ட் நான் எதுக்கு சொல்றேன்னா ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு பேசிக். நீங்க வந்து இதை பத்தி தெரிஞ்சா மட்டும் போதும். இதை வந்து நீங்க மக் அடிச்சு இது வந்து இப்படிதான் நம்ம மைண்டுக்குள்ள எடுத்துக்கணும் அப்படின்ட்டு இல்ல, ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லாம் மார்க்கெட்ல மூவ்மெண்ட் இருக்கு. நம்ம அடுத்து வந்து ட்ரெண்ட் லைன் அண்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாமே படிக்கும் போது இதெல்லாமே கொஞ்சம் எக்ஸாம்பிளா நம்மளுக்கு வந்து அங்க ஹெல்ப் ஆகும். சோ அதுக்காக தான் இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோ மார்னிங் ஸ்டார்ல மார்க்கெட் எப்படி ஃபார்ம் ஆகும்னா ஃபர்ஸ்ட் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டு இருக்குன்னா டவுன் ட்ரெண்ட்ல வரும், ஒரு கேண்டில் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகும், இந்த இடத்துல ஒரு டோஜி ஃபார்ம் ஆயிரும், தென் ஒரு கம்ப்ளீட்டா கிரீன் கேண்டில் வந்துட்டு மார்க்கெட்டை இங்க ரிவர்ஸ் பண்ணிட்டு மேல எடுத்துட்டு போயிடும். சோ இதை வந்து நம்ம வந்து மார்னிங் ஸ்டார்னு சொல்லுவோம். சேம் அதே வந்து ஈவினிங் ஸ்டார், மார்க்கெட் வந்து மேல இப்படி போயிட்டு இருக்கோம் அண்ட் ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு டோஜி கிரியேட் ஆகும், டோஜிக்கு அப்புறம் ஒரு கம்ப்ளீட்டா ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிட்டு மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டா கீழே எடுத்துட்டு வந்துடும். சோ இது வந்து ஈவினிங் ஸ்டார்னு நம்ம சொல்லுவோம். சோ இதெல்லாமே ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இப்படி எல்லாம் மார்க்கெட்ல நடக்கும், இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னா ஒரு ரிவர்சல் பேட்டர்ன். பட் எல்லா டைமும் இப்படி வந்துச்சுன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் போயிருமா? ஒவ்வொரு டைமும் இப்படி வந்துச்சுன்னா நான் இந்த இடத்துல பை எடுத்து எஸ்எல் இங்க வச்சுட்டு நான் பைக் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன், எல்லா டைமும் எனக்கு டார்கெட் வந்துடும்னா அப்படியெல்லாம் இல்ல. இது எல்லாமே ஜஸ்ட் சான்சஸ். 90% ஆஃப் சான்சஸ் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா மார்க்கெட்ல அடுத்து வந்து பை போக சான்சஸ் இருக்கு. சேம் இப்படி நடந்துச்சுன்னா மார்க்கெட்ல அடுத்து வந்து ரிவர்ஸ் ஆக சான்சஸ் இருக்கு. சோ இந்த சான்சஸ் தான் சொல்றோமே தவிர மார்க்கெட் நம்ம யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. மார்க்கெட் இஸ் அது தனி ரகம், அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒவ்வொரு இதுக்கு இப்படி சான்சஸ் இருக்குன்னு மட்டும் தான் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். சோ இந்த கிளாஸ்ல உங்களுக்கு கேண்டல்ஸ்டிக் எல்லாமே கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு டைம் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க, காப்பி பண்ணி எடுத்து எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கேண்டல்ஸ்டிக் தான் நம்ம சார்ட்லயே ஒரு பிரைஸ் ஆக்ஷன் ரீட் பண்றதுக்கான ரொம்ப பேசிக்கான திங். இது தெரிஞ்சுன்னா நம்ம மார்க்கெட் ஈஸியா ரீட் பண்ணிடலாம். சோ நெக்ஸ்ட் சாப்டர்ல நம்ம வந்து ட்ரெண்ட் பத்தி பார்க்கலாம். மார்க்கெட் எப்படி வந்து ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுது, ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுச்சுன்னா நம்ம எப்படி பை பண்ணலாம், செல் பண்ணலாம். மார்க்கெட்ல வந்து ட்ரெண்ட் இஸ் எ ஃப்ரெண்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா மார்க்கெட்ல நம்ம ட்ரெண்டை தெரிஞ்சுன்னா அந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம போயிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து ஈஸியா ப்ராஃபிட் எடுக்கலாம். அண்ட் இதுலயும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களோட டவுட் எல்லாத்தையும் கிளியர் பண்றேன். அண்ட் அடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு கம்ப்ளீட்டா இந்த ஃபாரெக்ஸ் அண்ட் கிரிப்டோட ட்ரேடிங் ஃபுல்லா நாலேஜும் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ தேங்க்யூ எவ்ரிவன், ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ.